அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, ரமலானுடைய மாதத்தில் மீண்டும் ஒரு நூலோடு வந்திருக்கிறேன். அன்றாடம் ஓதும் துஆக்கள், அன்றாடம் ஓதக்கூடிய பிரார்த்தனைகள், அதுக்காருல் யௌமியா அப்படிங்கிறது இதனுடைய அரபிக்ல பேரு. தொகுப்பு பீர் சையது சுலைமான் மிஸ்பாஹி அவங்க தொகுத்திருக்கிறாங்க. இவங்க திருச்சியில இமாமா பணியாற்றுறாங்க. குண்டூர் பர்மா காலனி அப்படின்னு போட்டிருக்குது. அவருடைய தொடர்பு எண் கொடுத்துட்றேன். இந்த நூல் தொகுப்பு சுமார் ஒரு 104 பக்கங்களை உள்ளடக்கியது. 60 ரூபாய் இதனுடைய மதிப்பீடு. இந்த நூல் முதல் பதிப்பாக 1998 வந்தது. அடுத்ததாக பல்வேறு பதிப்புகள் கண்டு 6வது பதிப்பாக 2026 பிப்ரவரியில போட்டிருக்கிறாங்க. சரி, இந்த நூல்கள்ல இந்த துவாக்களுடைய தொகுப்புல என்ன சிறப்பு இருக்க போகுது? ஏனென்றால் துவா போட்டிருப்பாங்க, அது எல்லா இடத்துலயும் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தொகுப்புல என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்த்துருவோம். இதுல சுமார் ஒரு 55 துவாக்கள் இருக்குது, பிரார்த்தனைகள் இருக்குது. இதுல இருக்கக்கூடிய முதல் சிறப்பாக முன்னிரையிலேயே அந்த பிரார்த்தனைக்கு உண்டான சிறப்புகள், பிரார்த்தனை செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள், எப்படி எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் முதலாவதாக ஒரு 4-5 பக்கங்கள்ல அதுல கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு சுமார் ஒரு ஏராளமான பிரார்த்தனைகளை கொடுத்துருக்காங்க. இந்த நூலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன சிறப்புன்னு பார்க்கின்ற பொழுது, அந்த பிரார்த்தனையை அரபியில் கொடுத்திருக்கிறாங்க 1, அடுத்ததாக தமிழில் கொடுத்திருக்கிறாங்க 2, அந்த பிரார்த்தனையினுடைய தமிழ் ஒலியையும் கொடுத்திருக்கிறாங்க 3, அடுத்ததாக அந்த பிரார்த்தனையினுடைய பொருளையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த பிரார்த்தனையை ஆதாரபூர்வமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எந்தெந்த நூல்களில், ஹதீஸ் கிரந்தங்களில் வருகிறது அப்படிங்கிற தகவல்களையும், அந்த ஹதீஸ்ல இந்த பிரார்த்தனையை குறிப்பிட்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ, இந்த பிரார்த்தனை செய்வதால் இப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதுல கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டி இருக்குது. இதுல சுமார் ஒரு சில பிரார்த்தனைகளை மட்டும் நான் உங்களுடைய பார்வைக்காக, புரிதலுக்காக நான் சொல்றேன். பாருங்களேன். சையதுல் இஸ்திக்ஃபார், தலைமைத்தனமுடைய பாவ மன்னிப்பு கேட்குதல் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை இருக்குது. இந்த பிரார்த்தனையை உறுதியான நம்பிக்கையுடன் பகலில் ஓதிய நிலையில் ஒருவர் மரணமடைந்து விட்டால் அவர் சொர்க்கத்திற்கு உரியவராக ஆகிவிட்டார். இரவில் உறுதியான நிலையில் ஓதிய நிலையில் மரணமடைந்து விட்டால் அவர் சொர்க்கத்திற்கு உரியவராக ஆகிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்க புகாரியில் பதிவு செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சையதுல் இஸ்திக்ஃபாருடைய சிறப்புகள் சொல்லியாச்சா. அடுத்ததாக அந்த பிரார்த்தனையை சொல்றாங்க. அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபிக் அதற்கு அடுத்து அதுக்குண்டான தமிழ் ஒலிபெயர்ப்பு வருது. அல்லாஹும் அன்த ரப்பி அப்படின்னு வருது. அடுத்ததாக அதற்குண்டான அந்த பொருளும், இறைவா நீயே எனது ரட்சகன், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான அர்த்தங்களை அதுல கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஏராளமான பிரார்த்தனைகள். இன்னொரு அதி அற்புதமான ஒரு பிரார்த்தனையை பாருங்க. மறுமையில் மிகுந்த வெகுமதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரார்த்தனையை அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஒரு இறை விசுவாசி காலையிலும் மாலையிலும் இந்த பிரார்த்தனையை ஓதி வந்தால் மறுமை நாளன்று மரணித்த பிறகு உயிர்த்து எழுப்பப்படக்கூடிய அந்த தருணத்தில் அவர் பொருந்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகுந்த சன்மானங்களை, வெகுமதிகளை கொடுப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மது மற்றும் திருமிதி ஆகிய நூல்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸை துஆவை இவ்வாறு பதிவு செய்யறாங்க. ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. அதை தமிழ் ஒலியிலையும் போட்டிருக்கிறாங்க. நான் மேல வாசிச்சது அரபிக்கு.
அல்லாஹ்வை எங்களது இரட்சகனாகவும் இஸ்லாத்தை எங்களுடைய வாழ்க்கை நெறியாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களின் நபியாகவும் நான் உளமாற புரிந்து கொண்டேன் அப்படிங்கிற இந்த பிரார்த்தனையை ஓதி வருகின்ற பொழுது அவருக்கு மறுமையில மிகச்சிறந்த சன்மானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. அதுபோல பாருங்க, கடுமையான ஒரு துன்பம் ஒரு மனுஷனுக்கு அல்லது சிறிய செயல் மூலமாக பெரிய நன்மைகளை அடையுது. ரொம்ப ஒரு காரியம் சிறிய செயல் ஒருத்தர் செய்யறாரு, ஆனால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஹதீஸ் சுட்டி காட்டுறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவியார் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா சுபுகு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு, வைகரி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு தொழுத இடத்திலேயே நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறாங்க. வெளியே சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது லுஹா நேரத்திற்கு, அதாவது முற்பகல் வேளையில திரும்பி வருகின்ற பொழுது, ஜுவைரியா காலையிலேயே இங்க இருந்தா இருக்கிறீங்களா என்று கேட்டாங்க. ஆமாம் என்று பதில் சொன்னாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 வார்த்தைகள் இருக்குது, அதை நீங்கள் 3 முறை சொன்னால் இவ்வளவு நேரம் நீங்கள் அமர்ந்து ஓதிய அனைத்திற்கும் அது சமமானதாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு அந்த அந்த துவாவை அவங்களுக்கு அந்த தஸ்பீஹ், அந்த துதிச்சொல்ல சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டாங்க. அதுக்குண்டான மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் ரெண்டுமே அதுல இருக்குது. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு செய்தியை போடுறாங்க. அதுபோலவே 70,000 மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்து, அதுபோல அத்தோடு மரணித்து விட்டால் ஷஹீதனுடைய உயிர் தியாகியினுடைய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு பிரார்த்தனையும் அதுல இருக்குது 37வது பக்கத்துல. அடுத்ததாக ஒரு மனுஷனுக்கு கடன் அப்படி ஒரு கடன், எந்த அளவுக்கு கடன் என்றால் கடல் அளவு கடன் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறாங்க. யார்கிட்ட? தன்னுடைய மகளுக்கு சொல்றாங்க, ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, இரவில் தூங்கும் முன் இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இதனை வலது புறமாக படுத்து கொண்டு ஓத வேண்டும். இதை ஓதிக்கொண்டு தூங்கினால் எவ்வளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதனை இலகுவாக்கி வைப்பான், அதை சரி செய்வதற்குண்டான வழிகளை கொடுத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகின்றது. அது ஒரு சற்று நீண்ட ஒரு பெரிய பிரார்த்தனை. அதை நம்ம மனனமிட்டு கொண்டால் அதுக்குண்டான வழிவகைகள், கடனிலிருந்து மீள்வதற்குண்டான வழிகள் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு இலகுவாகி காட்டிடுவான் அப்படின்றது அந்த ஹதீஸின் மூலமா. இது மாதிரி ஏராளமான பிரார்த்தனைகள் சுமார் 50க்கும் மேற்பட்ட பிரார்த்தனை. இதை வாசிக்கின்ற பொழுதே ஒரு முழு நூலை வெகு கூடிய சீக்கிரத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். வாசிச்சு முடித்த பிறகு நமக்கு தேவையான அந்த பிரார்த்தனைகளை நாம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவ்வப்பொழுது ஓதிக்கிட்டே வந்தோம்னாக்க ஒரு பெரிய அளவிலான பலனை கொடுக்கும். இது குறிப்பாக இல்லத்தில், ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நூல். ஏனென்றால் இது எப்பொழுதுமே வணக்க வழிபாட்டோடு இணைந்து தொழுகிறோம் இல்லையா, தொழுகிறோம். பல ஔராதுகள் என்று சொல்லக்கூடிய பல பிரார்த்தனைகளை நம்ம செய்யறோம், பல துதிச்சொற்கள் திக்ருகள்லாம் ஓதுறோம். இதோட சேர்ந்து இந்த நூல் இருக்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய சில பிரார்த்தனைகள் நாம் மனம் கேட்கின்ற பொழுது, பார்த்தோ மனநமிட்டோ படிக்கின்ற பொழுது நமக்கான எல்லா விதமான தேவைகளையும் இறைவன் பூர்த்தி செஞ்சு விடுவார். ஏனென்றால் நாம என்ன ஒரு நலவை செய்தாலும் அதற்குண்டான பிரதிபலனை அல்லாஹ்விடத்துல உடனடியாக கேட்கணும். இறைவனிடத்தில் கேட்டு நமக்கான தேவைகளை வாங்கிக்கணும் அப்படிங்கிறது அந்த நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகைகள்ல எந்தெந்த முறைகளில் பிரார்த்தனை செய்யலாம், பிரார்த்தனைகள் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு வழிகாட்டுதலாக இந்த நூல் இருக்கும். எப்பொழுதுமே அந்த தொழுகை விரிப்பு இருக்கு இல்லையா, முசல்லால இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நூல். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சிறு நூல் மரணித்தவர்களுக்காக 40 அந்த மாதிரி சில விசேஷமான ஃபாத்திஹாக்கள் கொடுக்குறாங்களே, அதற்காக பள்ளிவாசல்களை அன்பளிப்பு செய்வதற்காக, தொலை வரக்கூடிய மக்களுக்கு அன்பளிப்பு செய்வதற்காக, ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடியவங்களுக்கு அன்பளிப்பு செய்வதற்காக, நன்மையை எதிர்பார்த்து ஈசால் சவாபுன்னு சொல்றோம் இல்லையா, முன்னோர்களுக்கு நன்மையை எத்தி வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி செய்வதற்குண்டான ஒரு ஆகச்சிறந்த ஒரு நூலாக இதை நான் பார்க்கிறேன்.
நிறைய பேர் வந்து மன்சில் கிதாப்லாம் வைப்பாங்க. அதுல வந்து சில துவாக்கள், சில சூறாக்கள்லாம் இருக்கும். அது நிறைய இடங்கள்ல இருக்கும். அது போலவே இதுவும் வந்து பிரார்த்தனைகள் மட்டுமே இருக்குது. ஆதாரப்பூர்வமான பிரார்த்தனைகளாகவும் இருக்குன்றனால எல்லாரும் வந்து நம்பிக்கையோடு வந்து மனம் வந்து வாங்குவதற்கு உண்டான ஒரு நூலாக இந்த நூலை வந்து நான் வந்து பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்பளிப்பு செய்யக்கூடியவர்கள் அல்லது வந்து அந்த நன்மை நாடு செய்யக்கூடியவர்கள் பின்னும் பக்கத்துல வந்து இது வந்து காலியா இருக்குது. இந்த இடத்துல வந்து அவங்களை பத்தி உண்டான சில செய்திகள் என்னென்ன நம்ம வந்து தகவல்கள் போட்டுக்கொள்ள முடியுமோ அதற்குண்டான ஏற்பாடுகளை வந்து போட்டு தர்றாங்க. ரொம்ப எல்லா இடத்திலையும் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனைக்கு உண்டான ஒரு நூலாக இந்த நூலை பார்க்கிறேன். இவங்க வந்து தொகுத்தவரும் வெளியிட்டவரும் பீர் சையது சுலைமான் மிஸ்பாய் ஹசரத் அவங்க திருச்சி குண்டூர் பர்மா காலனியில வந்து அவங்க தற்போது இமாமா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த செய்தியை நான் உங்களுக்கு போடுறேன். மீண்டும் ஒரு நல்ல நூலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து வணக்க வழிபாடு மிகுந்த ஒரு காலகட்டத்தில் சொல்றதுனால அது வந்து இதெல்லாம் வந்து மிகுந்த பயன் தரக்கூடியது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நூலை வந்து நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறேன். மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.